மகா பெரியவா அருளுரை. மனதை சுத்தம் செய். மனிதனுக்கு முக்கியமானது முகம், அதைவிட முக்கியமானது மனது. இது பற்றி காஞ்சி மகா பெரியவர் சொல்வதை கேளுங்கள், உங்களுக்கு புரியும். கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம முகம் தெரியுது. கண்ணாடி அழுக்காக இருந்தால் முகம் தெரியுமோ? தொடச்சி விட்டு தான் பார்க்கணும். துடைத்த கண்ணாடியாக இருந்தாலும் அது ஆடிக்கிட்டே இருந்தால் பிம்பம் தெரியுமோ? அதுவும் ஆடிக்கொண்டே இருக்கும். மனமும் கண்ணாடி போல தான். தீய எண்ணம் வளர்ந்துட்டா மனம் அழுக்காகும். நல்ல எண்ணம் இருந்தால் மனம் சுத்தமாக இருக்கும். மனதை அலபாய விடாமல் நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தினா அது ஓரிடத்தில் நிலையாக இருக்கும். அதில் கடவுள் பிரதிபலிப்பார். கடவுளை பற்றிய அறிய வேண்டுமானால் மனம் அழுக்கில்லாமல் அசையாமல் இருக்கணும். பல ஆண்டுகளாக புழங்கிய தாமிர சொம்பு கிணற்றடியில் கிடக்குது என்றால் அதை சுத்தப்படுத்த எத்தனை முறை தேய்க்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு அது சுத்தமாகும். எத்தனை காலம் எத்தனையோ கெட்ட செயல்களை செய்து மனதை அழுக்காக்கிட்டோம். அதை போக்க வேண்டுமானால் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும். தானம் தர்மம் செய்யணும். கர்ம அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டும். இப்படி செய்தால் மனம் சுத்தமாகும். ஒழுக்கம் மனதில் குடிகொள்ளும். சரி, சொம்பு சுத்தமாகிட்டது என்றால் எல்லாம் சரியாகிவிடுமா? தொடர்ந்து தேய்க்காவிட்டால் அது மறுபடியும் அழுக்காகிவிடும். அதுபோல் நல்ல செயல்களின் மூலம் மனதை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் மனம் நம்ம விட்டு ஓடிடும். அப்போது ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அந்நிலையில் சுத்தம் செய்ய தேவை இருக்காது. ஏனெனில் ஆத்மா புனிதமாகிவிட்டது என்று பொருள். மனசை சுத்தப்படுத்தும் வேலையை இப்போதே தொடங்குங்கள் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.